வரணும், டிவிக்கே தவிர வேற எது வரக்கூடாது. திமுக ஒழியணும், பக்கா திமுக பத்தாது பயலுங்க. 5000 ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க. அடுத்த வாரமே என் வீட்டுக்கு வரி 6000 ரூபாய் போட்டு வாங்கினானுங்க. 1000 கூட வச்சு 6000 ரூபாய் வாங்கினானுங்க. இவனுக்கு வந்து கட்சி நடத்தி நம்ம வந்து நல்லா ஓட்டையை போட்டு நல்லா ஆட்டையை போட்டு போயிருவானுங்க. டிவிக்கு வரணும், ஜெயிக்கணும், கெத்தா நிக்கணும். நாங்க இந்த துண்டா போட்டு சுத்திட்டு அடிக்கணும். இருக்கிறோம், ஸ்குவாடை க்ளோஸ் பண்றோம் ப்ரோ. 2026 நம்ம தான் ப்ரோ. தமிழக வெற்றி கழகம்னா எப்பயுமே நம்ம தான் ப்ரோ. இந்த டிஎம்கே அதுன்னு சொல்லி நிறைய இது கொடுக்குறாங்க, லேப்டாப் எல்லாமே கொடுக்குறாங்க, 5000 காசு கொடுக்குறாங்க. ஆனா வந்து யாரும் எல்லாமே விஜய் பக்கம் தான் நிக்கிறாங்க சொல்றாங்க. அது வந்து எது கொடுத்தாலும் கண்டிப்பா விஜய் பக்கம் தான் நாங்க நிப்போம். எந்த ஒரு விமர்சனம் வந்தாலுமே விஜய் பக்கம் தான் எப்பயுமே நாங்க நிப்போம் சார். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி எல்லாம் விடுறது இல்ல, கேட்ட டேக் டைம்ல விடுறது இல்ல. கர்நாடகா அவங்க கொடுத்தாதான் வைக்க முடியும், அதனால விடுறது இல்ல. அதனால சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம ஆட்சி வந்தா இந்த மாதிரி நாங்கெல்லாம் கரெக்டான டைம் கூடுவோம். மீனவர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா பேசிருக்காங்க ப்ரோ. மீனவர்கள் ரொம்ப சப்போர்ட்டா பேசிருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இங்க இந்த தஞ்சாவூர் நெற்களஞ்சியத்துல வந்து சோழர்களை தான் பேச முடியும், விவசாயிகள். ஆனா மீனவர்களே அங்க இருக்கவங்க சொல்லிருக்காங்க, வேலூரை பத்தி பேசிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் விஜய் பார்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 2026 நம்ம தான் ப்ரோ. அனல் பறக்குது. நம்ம விவசாயிகளை பத்தி பேசியிருக்காரு, மக்களை மீனவர்களை பத்தி பேசியிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? இருக்கிற ஆட்சிக்கு இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க? நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, மக்களை பத்தி நிறைய விஷயம் பேசியிருக்காரு, விவசாயிகளை பத்தி பேசியிருக்காரு, தொண்டர்களை பத்தியும் பேசியிருக்காரு. தளபதி சூப்பரா பேசியிருக்காரு. விவசாயிகளுக்கு தான் நல்லது பேசியிருக்காரு. மீனவர்கள் சம்பந்தமா பேசியிருக்காங்க, விவசாயிகள் சம்பந்தமா பேசியிருக்காங்க, அரசியலா பேசியிருக்காங்க. அரசியல வந்து ஒரு எதிரியா எப்படி எதிர்க்கணும், எதிர்கட்சி எப்படி இருக்கணும், ஆளுங்கட்சி என்னென்ன தப்பு பண்ணாங்க, அது எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. விவசாயிகளுக்கு வந்து உரக்கிழங்கு எப்படி உருவாக்கி தரணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ மக்களுக்கு தேவையானதை சொல்லியிருக்காங்க. இன்னும் முழுசா தேர்தல் திட்ட அறிக்கை இன்னும் வெளியில வரல. அது வந்ததுக்கு அப்புறம் எப்படி என்னன்றது நல்லாவே தெரியும். சோ கான்பிடண்டா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கான்பிடண்டா நம்மளும் இருப்போம். ஆனா தனிப்பட்ட முறையில அவரை தனிப்பட்ட விமர்சனம் யாரும் பண்ண வேணாங்கிறது பொதுமக்களோட கோரிக்கை. நீங்க என்னதான் தனிப்பட்ட முறையில தனிநபரோட தனிப்பட்ட விஷயத்தை நீங்க பேசினாலும் அது வந்து மக்கள்கிட்ட எடுபடாது. ஏன்னா இது வந்து மக்களுக்காக அவர் வந்திருக்காரு, கொள்ளையடிக்கிறதுக்காகவும் ஊழல் பண்றதுக்காகவும் அவர் வரல. அப்படி வந்தவங்களுக்கு தான் ரொம்ப வைத்த புளிய கரைக்குது. அது நிச்சயமா இருக்கு, எல்லா தொகுதியிலும் இருக்கு, திருச்சி மாவட்டத்திலும் இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. அப்படிங்கறத இந்த இடத்துல ஆணித்தரமா நம்ம சொல்றாங்க. இந்த 2026 வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து ஒரு நியாயத்துக்கான ஒரு தேர்தலா இருக்கு. இந்த கூட்டம் இப்ப கூடியிருக்க கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ₹1 காசு வாங்காத கூட்டம். சில கட்சியில எல்லா கட்சியிலையும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியிலையும் பாத்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு தான் தொண்டர்களோ யாரா இருந்தாலும் அழைச்சிட்டு வருவாங்க. இங்க ₹1 காசு கூட யாருமே வாங்காம தளபதிக்காக ஒரு உண்மை தொண்டர்கள் எல்லாம் கூடி தமிழ்நாடு எங்கும் எழுச்சி கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க. தளபதி வெற்றி பெறுவார்னு நாங்க நம்புறோம். தளபதி விவசாயிகளுடைய அந்த நெல் இருக்குல்ல, நெல்லை வந்து அந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு போய் போடுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ₹45 ₹55 சொல்லி இந்த இடையாள் வந்து பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த மாதிரி வாங்க மாட்டோம். நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வாங்க மாட்டோம். வாங்கினா யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் தளபதி சொல்லியிருக்காங்க. தலைவர் இளைய தளபதி விஜய் சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் லீக் ஓட்டு போடுவாங்கன்னு பரவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. தலைவர் வந்து அனைவருக்காக, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அனைவருக்காக தலைவர். அதனால இங்க விசில் எங்களுடைய தலைவருக்கு தான் இந்த வாட்டி இஸ்லாமிய மக்களின் ஓட்டு, சிறுபான்மை மக்களின் ஓட்டு எங்கள் தளபதிக்கு. அருமையான ஸ்பீச். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மையோ அதை மட்டும் பேசியிருக்காரு தலைவர். இந்த வாட்டி எங்களுடைய விசிலுடைய ஆட்சி தான். விசில் பறக்கட்டும் தமிழ்நாட்டில். தஞ்சாவூர் மாவட்டத்து விவசாயிகளுக்காக கூட்டுறவு கடனை முழுமையா 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறத தள்ளுபடி செய்யறேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு மேல 5 ஏக்கருக்கு மேல உள்ள நிலத்தங்காரங்களுக்கு 50% வரைக்கும் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த 60 ஆண்டு கால ஆட்சி டிஎம்கே கூட்டு சேர்ந்து கொள்ளையடிச்ச கூட்டம் 10.67 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அதை கண்டிப்பா இந்த கொள்ளையெல்லாம் திருப்பி கொடுக்கணுங்கிற நிலையில தளபதி ஆட்சி திரும்பி முதல்ல வரணும். 2026 தளபதி ஆட்சி தான் இங்க இருக்கணும். இவங்களை ஒழிக்கணும். 60 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டை சுத்தமா சுரண்டி எடுத்து விட்டாங்க. ₹1 கூட இல்லாம வெறும் கடனை வாங்கி ஆட்சி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கொள்ளையடிச்சிருக்கிறத வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கடனை அடைச்சு போடலாம். கடனை அடைச்சு போட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை அனைத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அதை கண்டிப்பாக இந்த அரசு வந்து தளபதி அரசு வந்து கண்டிப்பாக அதெல்லாம் சரி செய்து விடும். தஞ்சத்தில் 8 தொகுதியும் தளபதி வேட்பாளர் தான் வெற்றி பெறுவார் என்பது உறுதியாக இருக்கும்.
சூப்பரா நல்லா பேசினாரு அவர் தான் வருவாரு கண்டிப்பா பேசிருக்கிறாரு அது எப்படி விவசாயத்தை பத்தி ரொம்ப நல்லா பேசினாரு முழு நம்பிக்கையை கொடுத்திருக்காரு 100% கொடுத்திருக்காரு நல்லா பேசியிருக்காங்க நல்லா மோட்டிவேஷனா பேசியிருக்காங்க தளபதிக்காக தான் வந்தோம் தளபதி பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேனே நானு விஜய்க்கு தான் ஓட்டு போடும் ரொம்ப பார்த்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் பார்த்தது விவசாயத்துக்காக தான் பேசினாங்க ஆட்சி மாற்றத்திற்கான எழுச்சி கூட்டம் தான் இந்த கூட்டம். தளபதி விஜய் அவர்கள் தஞ்சை மண்ணில் வேட்பாளராக நிற்கணும், நாங்கள்லாம் அவரை சிறப்பாக ஆதரித்து அவரை வெற்றி பெற செய்வோம்னு இந்த எழுச்சி கூட்டத்தின் மூலமாக நான் சொல்லுகிறேன். தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கை நல்ல முறையில் சீர்படுத்துவார். நாங்க விஜய் பார்க்கணும் தான் வந்தோம், அதனால பாத்துட்டோம். நாங்க எங்களுக்கு விஜய் பார்க்கணும் ஒரே நோக்கம் தாங்க, மற்றபடி எங்க ஓட்டு விஜய்க்கு தான், டிவிக்கு தான்.